முருகனோட ஒரு ஸ்பெஷல் பிரசாதமான திருப்பாக்கம் தாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் பிரசாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடிக்கனமான பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு அளந்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அந்த நெய்யிலேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து 1 சேர கலந்ததுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி பால்கோவா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து சுகரையும் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் கடைசியாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோன்னா திருப்பாகம் பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக விசேஷ டைமிங்கில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.